ஓம் பிரம்மமுராரி சுராச்சிதலிங்கம் நிர்மல பாதித சோபிதலிங்கம் ஜன்மய துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் நாள் 2/9/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று ஆவணி மாதத்து மூல நட்சத்திரம், ஒரு சிறப்பான நாள். இந்த ஆவணி மாதத்து மூல நட்சத்திரத்திலே திருவாசகம் தந்த மணிவாசக பெருமான் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து இறைவனுடைய அருளினாலே இறைவன் நரிகளை பரிகளாக்கினார் என்கின்றதாகி அந்த திருவிளையாடலெல்லாம் நடைபெற்ற நாள் இந்த ஆவணி மாதத்து மூல நட்சத்திரத்திலே. அதேபோல் இறைவன் பிட்டுக்காக மண் சுமந்து பிறம்படி பெற்ற கதைகள், இவ்வாறு ஒவ்வொரு திருவிளையாடல் புராணத்திலே ஒவ்வொரு சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினத்திலே பல்வேறு இடங்களிலும் குழந்தைகளுடைய ஜென்ம நட்சத்திரமாக இந்த பிறந்த நாள் கொண்டாடப்படுவது. இது பொதுவாக பிறந்த நாள் என்கின்ற பொழுது இந்த ஆங்கில திகதிகளை அடிப்படையாக கொண்டு கொண்டாடுவார்கள். பிறந்த நாள் என்பது ஆங்கில திகதிகள் அல்ல, ஆங்கில திகதியில் கொண்டாடுவது அல்ல பிறந்த நாள். அவரவர் பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு தான் கொண்டாட்டமே தவிர அந்த வழிபாடுகள் பூஜைகள் ஆயுஷ்கோமங்கள் பிரார்த்தனைகள் செய்யப்படுவது. இது வெள்ளைக்காரர்களுக்காகத்தான், ஆங்கிலேயருக்காகத்தான் ஆங்கில திகதிகள். இப்போ நாங்களும் அதே மாதிரி எல்லோரும் ஆங்கில திகதியைத்தான் பிறந்த நாள் என்று கொண்டாடுவோம். ஆங்கில திகதி பிறந்த நாள் ஆகாது. பிறந்த நாள் என்பது நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையில் இப்போ நாங்கள் ஒரு ஆலயத்திலே ஒரு உற்சவம் என்றால் ஒரு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது ஒரு திதியை அடிப்படையாக கொண்டு தான் உற்சவங்களை திகதியை அடிப்படையாக கொண்டு அல்ல என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். எனவே இந்த பிறந்த நாள் இன்றைய தினத்திலே ஜென்ம நட்சத்திரத்திலே ஆயுஷ்கோமங்கள் வழிபாடுகள் பூஜைகள் செய்கின்ற குழந்தைகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையிலே சாயங்கால வேளையிலே ராகு கால துர்கா பூஜை என்கின்றதாகிய வழிபாடுகள். இது பொதுவாக ஒவ்வொரு நாட்களும் 1.5 மணி நேரங்கள் இந்த ராகு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி யாரெல்லாம் எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு யாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலதர்ப்ப தோஷம், நாகதோஷம் போன்றவை எல்லாம் விலகி வாழ்வில் உயர்வுகள் கிடைப்பதற்காக திருமண தடைகள் வருகின்ற கன்னி பெண்களும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் சுமங்கலிகள் கூட இந்த பூஜை வழிபாடிலே கலந்து தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற பொழுது அன்னையினுடைய கடைக்கண் பார்வையினாலே எல்லா சிறப்புகளும் கிடைக்குமாம். அம்பாளுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே
கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கிணந்த அன்னையினுடைய கடைக்கண் பார்வையிலே எல்லா விதமான செல்வங்களும் எல்லா சிறப்புகளும் நோய் நொடிகளெல்லாம் நீங்கி எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் நாம் உயர்வுகள் பெறுவதற்கு அன்னை பராசக்தியை வழிபாடு செய்யலாம். இப்போது பல்வேறு ஆலயங்களும் இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை சம்பந்த பிள்ளையாருடைய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இலங்கையின் பிரசித்தமான தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல கிழக்கு மாகாணத்திலே மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு பந்தாரமூலை மருங்கையடி ஸ்ரீ பிள்ளையாருடைய இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறுகிற இடங்களில் நாம் சென்று ஆசாரசீலராக சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இன்று திருவாசகம் தந்த மணிவாசகப் பெருமானுக்காக இறைவன் செய்த திருவிளையாடல் நரிகளை பரிகளாக்கினதாகிய அந்த வழிபாடுகளோடும் நாம் இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மக்காரிமல் அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை, பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா
உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும், வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு ஒரு முறை 10 தொழுநோயினால் பிடிக்கப்பட்ட மனிதர்களுக்கு குணம் கொடுக்கின்றார். அவர்களுடைய காலத்திலே இருந்த சட்ட முறைப்படி நீங்கள் குருக்களிடம் உங்களை கொண்டு சென்று காட்டுங்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த தொழுநோயிலே இருந்து விடுதலை பெற்றுவிட்டார்கள் என்று அவர்களுக்கு அத்தாட்சிப்படுத்தப்பட்டால் தான் மீண்டும் அவர்கள் சமூகத்திலே ஒன்றிணைய முடியும். இவ்வாறு நீங்கள் குணம் பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு குணம் கொடுக்கின்ற ஆண்டவர் இயேசுவை இந்த 10 பேரிலே ஒருவர் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருடைய காலிலே முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினான் என்று நற்செய்தி கூறுகின்றது. அப்பொழுது இயேசு அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கூறுகின்றார், 10 பேர் குணமானார்கள் அல்லவா, இந்த ஒருவர் மட்டும் வந்து எனக்கு நன்றி கூறுவதற்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடு இதுதான். 10 பேரிலே ஒருவர் மட்டும் நன்றி உணர்வு கொண்டவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல வேளைகளிலே கசந்து போகின்றோம், ஏமாந்து போகின்றோம். ஏனென்றால் அவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த நன்மைத்தனத்தை உணர்ந்து கொள்ளாதவர்கள் போல ஏதோ தங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற
அந்த இருமாப்போடு இருப்பது போல, அல்லது நன்றிக்கு பதிலாக அவர்கள் இன்னும் எங்களை ஏமாற்றுகின்றவர்களாகவே இருக்கின்றார்களோ என்று நாங்கள் எல்லாம் சிந்திக்க தோன்றுகின்றது. அடுத்தவர்கள் எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ என்று நாங்கள் சிந்திப்பதை விடுத்து, நாங்கள் மற்றவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? எப்போதாவது நாங்கள் ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றோமா இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக? திருப்பலி என்று சொன்னால் நன்றி பலிதான். இறைவன் எங்களுக்கு தந்த மீட்புக்காக, எங்களை மீட்பின் பாதையிலே வழிநடத்துவதற்காக நாங்கள் தனித்து மட்டுமல்ல, கூட்டாக குழுமமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதுதான் திருப்பலியாகும். இவ்வாறு இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் இவன் நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று சொல்ல முடியுமா? நான் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும்? முதலில் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பின்பு நாங்கள் காணுகின்ற எங்களுடைய வாழ்வை வளம்படுத்துகின்ற எத்தனையோ பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எங்களுடைய வாழ்வை வளம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? சில நன்றி விழா என்று நாங்கள் எங்களுடைய விடுதலை நாளை அல்லது எங்களுடைய விளைச்சல் நாளை இவற்றையெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து ஒரு நாள் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே என்று சொல்லி நாங்கள் இந்த தாய் தந்தை இவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளுக்காக காத்திருக்காமல், நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நன்றியுணர்வோடு வாழ வேண்டும். இந்த இயற்கையினுடைய வளங்கள், இந்த இயற்கைக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுகின்ற பொழுது இறைவன் எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெரிதாக மதிப்போம். நாங்கள் பொதுவாக இல்லையே இல்லையே என்று சொல்லி எங்களை நொந்து கொள்ளுகின்றோம். தன்னுடைய பாதத்திற்கு போடுவதற்கு செருப்பு இல்லையே என்று அழுது கொண்டிருந்த மனிதன் கால்களை இழந்த இன்னுமொரு மனிதனை பார்த்த பொழுதுதான் அவன் நினைவு கூர்ந்தான், நான் எனக்கு செருப்பு இல்லையே என்று அழுதேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் 2 காலை தந்திருக்கின்றார் என்று நன்றி கூறினானாம். இந்த 2 காலையும் இழந்தவன் தனக்கு கால்கள் இல்லையே என்று நொந்து கொண்ட பொழுது இன்னும் ஒருவர் 2 கண்களையும் இழந்து இருக்கின்றவரை பார்த்து, இந்த அழகான உலகத்தை நான் பார்த்து ரசிப்பதற்கு இறைவன் எனக்கு 2 கண்களை தந்திருக்கின்றாரே என்று இறைவனுக்கு நன்றி கூறினாராம். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்வின் இல்லைகளை பார்த்து எங்களை மனதை நாங்கள் நொந்து கொள்ளுகின்றோம். இல்லை இல்லை என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருண்ட வாழ்க்கையாக எங்களை வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் எது உண்டு, எதை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார், என்னென்ன திறமைகளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார், இவ்வாறு நாங்கள் நன்மைத்தனங்களை பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய அனுகூலங்களை பார்க்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய நிறைவுகளை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவாவது எங்களுக்கு இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்து எங்களுடைய மனதிலே நாங்கள் திருப்தி கொள்ளுகின்ற பொழுது நன்றி உணர்வு பெருகும். இவ்வாறு இன்றைய நாளிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், மற்றவர்கள் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கின்றார்கள், அவர்கள் அற்பமாக சொற்பமாக ஒரு சிறிய உதவியை செய்தாலும் நாங்கள் அதை பெரிதாக கருதி அவற்றுக்கு அவர்களுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழுகின்ற நன்றியுள்ள மனிதர்களாக நாங்கள் திகழ ஆண்டவரை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமேன்.